வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது மே 9 சித்திரை 26. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் சார்ந்து கடந்த 2 தினங்களாக நீடித்து வரக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியானது, மேலடுக்கு சுழற்சியானது தற்போது கீழடுக்குடன் இணைந்த சுழற்சியாக வலுப்பெற்று நீடிக்கிறது. இந்த நிலையில் இந்த நிகழ்வினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கப் போகிறது மற்றும் இந்த சுழற்சியின் விளைவாக ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகள் இன்று எங்கெங்கெல்லாம், வரக்கூடிய நாட்களில் இதனுடைய பரவல் தீவிரம் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. இன்று அதிகாலை வானிலை அமைவின்படி குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் என பரவி விரிந்து நீடித்து காணப்பட்ட அந்த வளிமண்டல சுழற்சி தற்போது மன்னார் வளைகுடா, தென்னிலங்கை, வட இலங்கை, கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்கள் வரை வளிமண்டலத்தில் சுழற்சியாக நீடிப்பதோடு கீழடுக்குடன் இணைந்த சுழற்சியாகவும் வலுப்பெற்றிருக்கிறது. மேலும் 2 முதல் 3 தினங்களில் இது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகளும், மேலும் ஒரு வாய்ப்பாக இது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது வடகடலோர மாவட்டங்களில் கரை கடக்கவும் வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த சூழலில் நாம் நமது முந்தைய விளக்கத்தில் எதிர்பார்த்த மழைப்பொழிவு 12ஆம் தேதி வரை அறிவித்திருப்போம். தற்போது இது மேலும் 3 தினங்கள் நீட்சியடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. வரக்கூடிய 15ஆம் தேதி வரை மழைப்பொழிவு நீட்சி அடைவதோடு கடலோர மாவட்டங்களில் வலுவடைந்தும் அடுத்தடுத்த நிலைகளில் உள் மாவட்டங்களிலும் வலுப்பெறக்கூடிய நிலையும், கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் ஓரிரு நாட்களாவது மழை பரவலாகும் வாய்ப்புகளும் தற்போதைய வானிலை நகர்வுகள் அத்தகைய நிலைக்கு எடுத்து செல்லக்கூடும். தற்போது நீடிக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி இன்று ஏற்படுத்தக்கூடிய மழை வாய்ப்புகள் இன்று காலை முதலே அல்லது தற்போது முதலே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், அநேக டெல்டா மாவட்டங்கள், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை வரை இன்று காலை முதலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே இருக்கக்கூடும். கடலோர பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சற்று கனமழைக்கும் வாய்ப்புகள் இன்று காலை நேரத்தில், முற்பகல் நேரத்தில் ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் தென் மாவட்டங்களில், தென் கடலோர மாவட்டங்கள் உட்பட ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி கடலோர பகுதிகள் உட்பட உள்பகுதிகளுக்கும் மழை பரவலாக வாய்ப்புகள் இருக்கின்றன. சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் மேற்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மாலை இரவு நேரங்களில் ஆங்காங்கே கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை கரூர், திருப்பூர் இந்த மாவட்டம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டங்கள் சார்ந்தும் சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல கோவை, ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட இன்று மாலை நேரத்தில் பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதே நேரத்தில் இதனுடைய தீவிரம் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் வடக்கு பகுதிகளில் குறைவாகவும் தெற்கு பகுதிகளில் அதிகரித்தும் காணப்படும். தெற்கு பகுதிகள் என்றால் நெல்லை, தென்காசி, தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்த திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இங்கெல்லாம் வலுவான மழைப்பொழிவிற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் ஏற்படலாம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நிச்சயமாக பரவலான மழைப்பொழிவிற்கும், அதே போல தென் கடலோர மாவட்டங்களிலும் பரவலான மழைப்பொழிவிற்கும் இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த மழை வாய்ப்புகள் நாளை தினம் இதனுடைய பரப்பளவில் சற்று குறுகியும், அதாவது கடலோர மாவட்டங்களில் வலுவடைந்தும், உள் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வலுவுடன் ஏற்படக்கூடும். வடக்கு உள் மாவட்டங்களில் வாய்ப்புகள் குறையும் நாளைய தினம். ஏன்னா இந்த சுழற்சியானது அடுத்த நிலையில் வலுப்பெறக்கூடிய நிலையில் மழைப்பொழிவினுடைய அளவு சுருங்கும். அதே நேரத்தில் மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய இடங்களில் வலுவான இடிமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படும்.
இந்த நிலை வரக்கூடிய 12ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடும். இதே நிலையில் நீடிக்கக்கூடும். 12ஆம் தேதிக்கு பின்னர் இது அதே இடத்தில் வட இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடிய நிலையில டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு வலுவடையும். அதே போல வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும். தென் கடலோர மாவட்டங்களிலும் மழைப்பரவல் அதிகரிக்கும். தென்மேற்கு காற்று உள்ளீர்க்கப்படுவதன் விளைவாக தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடைகோடி மாவட்டங்களிலேயும் மழைப்பொழிவு பரவலாகும் 12ஆம் தேதி வரை. 13, 14, 15 இந்த தேதிகளில் இந்த நிகழ்வினுடைய நகர்வை பொறுத்து மழைப்பொழிவுடைய தீவிரம் இருக்கும். எவ்வாறாகிலும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இந்த 13, 14, 15 தேதிகளில் பருவமழைக்கு நிகரான வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இத்தகைய வாய்ப்புகள் மேலும் இந்த நிகழ்வு உள்நுழையக்கூடிய நிலையில், அதாவது கரை கடந்து தமிழக நிலப்பரப்பின் வளிமண்டலத்தின் ஊடாக உள்நுழையக்கூடிய நிலையில் மேற்கு மத்திய மாவட்டங்களில் காற்று குவிதல் வலுவடைந்து மழைப்பொழிவு வலுவடையும். அதே போல 14, 15 தேதிகளில் உள்நுழையக்கூடிய அந்த நிகழ்வில், அந்த நகர்வில் தென் மாவட்டங்களிலும் வலுவான மழைப்பொழிவு ஏற்படக்கூடும். இந்த நிகழ்வு கரை கடந்து அது மத்திய மேற்கு மாவட்டங்கள் வழியாக நகரக்கூடும். அத்தகைய நிலையில தென் மாவட்டங்களில் மீண்டும் ஒரு வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இதுதான் இந்த நிகழ்வு பற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடிய தற்போதைய நகர்வாக இருக்கிறது. வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடியது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.